இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி சுற்றி ஓட்டுறது அப்படிங்கிற சுருக்கம் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதை நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும். இப்போ வாங்க அதை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நீட்டாக சுருக்கமே இல்லாமல் சுற்றி எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து புரியும். நான் இது வந்து மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணியிருப்பேன். இது வந்து 1/4 இன்ச்சு உள்ளர மடித்து அடிச்சிருங்க. சின்ன தையலாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல வந்து மடித்து அடிச்சிருங்க. இப்போ இந்த பீஸ் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு கை வந்து தைச்சிடலாம். நம்ம இப்போ வந்து நம்ம சின்ன தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து அடிச்சிருக்கோம். இப்போ இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பெரிய தையல் போட்டு எம்மிங் போடுற லெவலுக்கு இது வந்து வச்சு திருப்புறது இல்லை, எம்மிங் போடுற அளவுக்கு இதை கரெக்டாக வச்சு இதை அடிச்சிருங்க. தையல் வந்து பிரிக்கிற தையல் வேணும். லைனிங் பீஸை மடிச்சிடாமல் மெயின் பீஸை மாத்திரம் மடிங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு எம்மிங் பட்டையாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சுக்கிறோங்க. நம்ம எம்மிங் போடுறதுக்கு வந்து நீங்கள் பெரிய தையல் போடலாம், சுற்றி ஓட்டுறதுக்கு வந்து சின்ன தையல் தான் வைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கை வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வந்து கை தைச்சாச்சு. இப்போ முதுகு பகுதி வந்து தைச்சிருவோம். இது நான் எப்படி கட்டிங் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வீடியோ நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ கைக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடித்து அடிச்சிருங்க. கரெக்டாக இழுக்காமல் வச்சு இதை கரெக்டாக அது மேலே போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி அளவு 2 பக்கமும் கரெக்டாக பார்த்து அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு அதை அப்படியே மடித்து விட்ருங்க. இதுலேயும் வந்து லைனிங் பீஸை மடிச்சிடக்கூடாது. நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டு கரெக்டாக அதுக்கு நேராக வந்து ஷோல்டருக்கு நேராக ஊசியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் திருப்புங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஒரு பொட்டு கூட சுருக்கம் வராது. அதனால நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கணும். இந்த தைக்கும் போதே இந்த சென்டர் டாட் மாத்திரம் கரெக்டாக பிடிச்சிருங்க. அளவு பார்த்துட்டு கரெக்டாக அளவு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இந்த இடத்த இந்த சென்டர் பார்த்துக்கிறங்க. இதை வந்து உங்களுக்கு சென்டர் பார்க்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிறங்க. அளவு வந்து
இப்போ இந்த 2 பக்கமும் தேய்ச்சி விட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து சுற்றி இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுறலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டு ஓட்டிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து 2ம் ஒரே பக்கம் போட்டுறாதீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பீஸை கரெக்டாக பிரித்து பார்த்துக்குருங்க. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதை கரெக்டாக வந்து போட்டுக்கிறோங்க. லெஃப்ட் சைடு வர்றது தனியாக, ரைட் சைடு வர்றது தனியாக, இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டுங்க கரெக்டாக அந்த மாதிரி. அப்போ தான் வந்து ஒரு பக்கம் வராமல் மாற்றி மாற்றி வரும். ஒரே பக்கமாக ஓட்டிட்டிங்கன்னா இப்போ பிரிக்கிற மாதிரி வந்துடும். அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு தேய்க்கும்போது எந்த பக்கமும் இழுக்காமல் இருக்கணும், கரெக்டாக சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் வந்து நீட்டாக வரும். போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த இது வந்து கோடு கோடு இல்லாமல் இருக்கும். அதனால தான் மாறிடாமல் நம்ம வந்து கரெக்டாக போட்டு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு நேராக உங்களுக்கு வந்து மாறாமல் கரெக்டாக தைக்கலாம். கையை வச்சு துணியை அமுக்கிடாதீங்க. சும்மா லைட்டாக ஒரு சப்போர்ட்டுக்கு மாத்திரம் கையை வந்து வச்சுக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு முன்பாகமுமே நமக்கு வந்து நீட்டாக வந்து ஓட்டியிருக்கோம் பாருங்கள். பட்டி ஓட்டிடுறேன். நான் பட்டி வந்து சும்மா ரஃப்பாக தான் வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அது 2 பக்கமும் கரை இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து பட்டி வந்து தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கத்தை வந்து போட்டுக்கிறோங்க. நம்ம எடுத்துருக்கிற மெயின் லைனிங் பீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து இது மேலே வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்குது. அது அப்படியே வந்து திருப்பிட்டு நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டு இதை வந்து உள்ளே தள்ளிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக தள்ளி தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்து பட்டி நமக்கு வந்து ஓட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியும் ஓட்டிடலாம். அதே மாதிரி மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கமாக போட்டுக்கிறோங்க. இதை வந்து லைனிங் பீஸ் அது மேலே போட்டுக்கிறோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து மேலே வந்து ஒரு பிட்டு போட்டுக்கிறோங்க. இப்போ 1/4 இன்ச்சு வந்து அடிச்சிருங்க. அதில் வந்து இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு நல்லா நெகத்தில் வந்து இப்படி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ கரெக்டாக இந்த பட்டியை வந்து அது மேலே போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம 2 பட்டியும் வந்து ஒரே அளவுக்கு வந்து எடுத்தாச்சு பாருங்கள். பட்டி வந்து இப்போ 2 பட்டியும் வந்து ஒரே மாதிரி எடுத்து நம்ம இது வந்து நான் எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு வந்து கரைச்சி காமிக்கிறேன்.
இப்போ நான் சுற்றி ஃபுல்லாக எல்லாமே நீட்டாக கரைச்சி விட்டேன். கை எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் தான் இதோட வேலையே. கரெக்டாக அதை மாத்திரம் கரெக்டாக ஓட்டிகிட்டு எடுத்து வச்சுன்னா தைக்கிறது வந்து ஒரு 5 நிமிஷம் ஓட்டுறதுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது தைக்கிறதுக்கு. அதாவது ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து சுற்றி ஓட்டிட்டு சுருக்கம் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஓட்டி கற்றுக்குறங்க. டக்குன்னு வந்து ஓட்டுற மாதிரி நல்லா நீட்டாக அயன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. மேட்சிங் நூல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சுற்றி ஓட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். காட்டன் ப்ளவுஸு டிசைன்லாம் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். இதே மாதிரி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ப்ளவுஸை வந்து இதை ஃபுல்லாக சுற்றி ஓட்டிகிட்டே நீ தைக்கிறது மாத்திரம்தான். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். இது அர்ஜென்ட்டு, அதனால் இதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. சுற்றி ஓட்டினது மாத்திரம் இதை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.